எல்லோருக்குமே நோய் ஒன்றுமே இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். உடல் பருமனாக இருப்பவர்கள் எப்படியாவது எடையை குறைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வைத்திருப்பார்கள். உடல் பருமனாக இருப்பவர்கள் மட்டுமில்லை, இன்றைய காலத்தில் பொதுவாக அனைவருமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ தமது உடலை நல்ல ஸ்லிம்மாக வைக்க முயற்சிப்பார்கள். எனவே நமது உடல் எடையை எப்படி குறைக்க முடியும், அதுவும் குறிப்பாக நமது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க அறிவியல் சொல்லும் வழிமுறைகள் என்ன? அது என்ன வழிகள் என்று அறிய விருப்பமா? அப்படி என்றால் இன்றைய சைன் ஷோவை நீங்க கண்டிப்பாக பார்க்கத்தான் வேண்டும். ஹாய் அண்ட் வணக்கம் நண்பர்களே, இன்றைய சைன் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கே போவோம். உடல் எடையை குறைப்பதற்கு ஏன் அறிவியலை நாட வேண்டும் என்று உங்களில் சிலர் கேட்கலாம். ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்தது போல் அறிவியலுக்கும் நமது நடைமுறை வாழ்க்கைக்கும் எவ்வளவோ தொடர்புகள் உண்டு. அதற்கு இந்த சிறு எடுத்துக்காட்டே போதும். நாம் உடல் எடையை குறைக்க என்ன செய்வோம்? பயிற்சிகள் செய்வோம். பயிற்சிகளின் மூலம் உடலில் கலோரிகளை எரித்து நமது உடல் எடையை குறைக்கின்றோம். ஆனால் அறிவியல் கூறுவது என்ன தெரியுமா? நீங்கள் பயிற்சியின் மூலம் குறைக்கும் எடையை விட தூங்கும் போது, பேசும்போது, சாதாரணமாக நடந்து திரியும் போது குறைக்கும் எடை மிகவும் முக்கியமானது என கூறுகிறது. இது கொஞ்சம் வித்தியாசமாகத்தானே இருக்கிறது. சரி, இதற்கு என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம். நாம் பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் எடையை குறைக்கும் போது நமது உடலில் இருக்கும் கார்போஹைட்ரேட்டை பயன்படுத்தி உடலில் சக்தி வெளிப்படும். நமது உடலில் உள்ள கார்போஹைட்ரேட் தீர்ந்து போனால் அதற்கு பின் நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக நமது உடலில் தேவையற்றது என்று நாம் நினைக்கும் கொழுப்புகளை கொண்டுதான் சக்தியை பெறுகின்றோம். நண்பர்களே, இதில் உள்ள விசேஷம் என்னவென்றால், இந்த கட்டத்தில் நாம் சாதாரணமாக செய்யும் செயல்களான பேசுவது, நடப்பது, ஏன் தூங்கும் போதும் கூட உடலின் ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த செயல்கள் செய்யும் போது கூட கொழுப்பு குறைகின்றது. சரி, இனி உடல் எடையை குறைப்பதற்கு சின்ன சின்ன வழிகளை பார்ப்போம். முதல் வழி, அதில் முக்கியமான வழி என்னவென்றால், எந்த காரணத்தையும் கொண்டு உணவை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அதாவது பட்டினி இருக்காதீர்கள். அதிலும் காலை உணவை சாப்பிட்டே ஆக வேண்டும். பெரும்பாலானோர் காலை உணவை சாப்பிடுவதில்லை. அதற்கு கேட்டால் டயட் என்பார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு செயலாகும். அது ஏன் தெரியுமா? காலை உணவு இரத்தத்தில் சர்க்கரை அளவை சரியாக வைத்திருக்கவும் ஹார்மோன்களை சரியாக கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும். காலையில் சாப்பிடாமல் இருக்கும் போது நமது மூளை நம்மை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளும் போது அதிகப்படியான உணவு எடுத்துக்கொள்ள தூண்டும். அப்போது நீங்க சாதாரணமாக சாப்பிடும் உணவை விட அதிக உணவை எடுத்துக்கொள்வீர்கள். அதற்கு பதிலாக காலை உணவை எடுத்துக்கொண்டால் அன்றைய நாளில் செயல்பட தேவையான ஆற்றல், அதாவது கலோரிகள் உடலுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வழி புரோட்டீன்கள், அதாவது புரதச்சத்து மற்றும் குறைந்த கொழுப்பு சத்து கொண்ட உணவுப் பொருட்களை உட்கொள்வது எடை குறைக்க மிகவும் உதவும். இதில் புரதம் அதிகமுள்ள உணவை நீங்கள் உட்கொள்ளும் போது அதன் மூலம் உருவாகும் PYY எனப்படும் ஹார்மோன் மூளையில் இருந்து செல்லும் பசிக்கான அறிகுறிகள் மற்றும் சிக்னல்ஸை தடுத்துவிடும். 10% அதிகமாக புரத உணவுகளை எடுத்துக்கொண்டால் பசிக்கான உணர்வு குறைந்துவிடும். குறைந்த கொழுப்பு சத்து கொண்ட பொருட்களில் உள்ள கால்சியம் சத்து உடலின் கொழுப்புகளை எடுத்து உடலால் உறிஞ்சி எடுக்க முடியாமல் பண்ணிவிடுமாம். இதனால் தேவையில்லாத கொழுப்புகள் விரைவாக குறையும். இதிலும் ஒரு சிறிய மாற்று வழி கூட உள்ளது. நீங்க சாதாரணமாக புரதம் மற்றும் குறைந்த கொழுப்பு சத்து கொண்ட உணவை உட்கொண்டு நீர் அருந்தும் போது உங்கள் உடல் விரைவாக சத்துக்களை கிரகித்துக் கொண்டு விரைவாக பசி எடுக்க செய்துவிடும். ஆனால் அந்த உணவுப் பொருட்களை ஒரு சூப் போல மாற்றி சாப்பிட்டால் அவற்றில் உள்ள சத்துக்களை உட்கொள்ள அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு விரைவாக பசிக்கவும் செய்யாது. குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது எடையை குறைக்க சிறந்த வழிகளுள் அடுத்த வழி. நீங்க சாப்பிடும் சாப்பாட்டில் எவ்வளவு கலோரி உள்ளது என்பதை நன்கு ஆராய்ந்து உங்கள் சாப்பாட்டை அதுக்கேற்றவாறு தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த வழி மிகவும் இலகுவானது. உங்கள் சாப்பாட்டு தட்டின் அளவை குறையுங்கள்.
இது கேட்பதற்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் தட்டின் விட்டத்தின் அதாவது டயமீட்டரின் அளவை 30 சென்டிமீட்டரில் இருந்து 25 சென்டிமீட்டருக்கு குறைக்கும் போது நமது சாதாரண அளவிலான சாப்பாட்டில் இருந்து 22% குறைவாக சாப்பாடு நாங்கள் உண்கிறோம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சரியான அளவில் தூக்கம் இல்லாததும் மற்றும் மன அமைதியின்மையும் உங்கள் பசியின் அளவை வேறுபடுத்தும். அதனால் சரியான அளவில் தூங்குங்கள். முடிந்தவரை கோபத்தை குறைத்து மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய சாய் நிரோ ஷோ. இனி நீங்க கூறுங்க, உங்கள் எடையை குறைக்க நீங்க எந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள்? இதற்குரிய பதிலையும் இன்றைய ஷோ பற்றிய உங்கள் கருத்தையும் வழக்கம் போல எனக்கு கண்டிப்பாக தெரிவித்து விடுங்கள். தொடர்ந்து எனது சாய் நிரோ ஷோவை தவறாமல் பார்க்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் எனது யூடியூப் சேனலுக்கும் ஃபேஸ்புக் பேஜுக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து விடுங்கள். சரி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய் நிரோ ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நிரோஷ்.